எங்களுக்கு பெரியோர் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். اقتربت الساعة وانشق القمر اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து சென்று விட்ட விடயங்களில் ஆக முக்கியமான ஒரு விடயம்தான் கியாமத்துடைய நாள் நபி அவர்கள் அறிவித்து விட்டு சென்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மக்களுக்கு இந்த கியாமத்துடைய நாள் ரொம்ப நெருக்கமாக வந்து விட்டது. ஆனால் அவர்கள் மறதியில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னஹும் யரவுனஹு பஈதா கொண்டிருக்கிறார்கள். வனராஹு கரீபா, நாங்களோ அதை ரொம்ப அருகில் எதிர்பார்க்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தனது உபதேசங்களில் கூறிய விடயம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தயாராகுவதாக இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தம் போடுவதற்காக வேண்டி ஒரு மலக்கை படைத்திருக்கிறான், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். சத்தம் போடுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட மலக்கை இவர்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இன்று பயான் ஒன்று பண்ணுவதாக இருந்தால், ஒரு 50 பேருக்கு ஒரு பயானை பண்ணுவதாக இருந்தால் ஒரு மைக் இல்லாமல் பேச முடியாது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 சஹாபாக்களுக்கு எந்த ஒரு மைக் வசதியும் இல்லாமல் பயான் பண்ணினார்கள். இதே போல் ஒரு நாள் மதீனாவுடைய மிம்பரிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானுடைய தொங்கல் நஹாவந்த் என்ற பிரதேசத்தில் முஸ்லிம் படை இருக்கிறது, சத்தம் போட்டு அழைத்தார்கள். யா சாரியல் ஜபல் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்கு காத்திருக்கிறது என்று மதீனாவிலிருந்து அலர்ட் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அது எவ்வளவு பெரிய சத்தமாக இருக்கும். சவுதியில் இருந்து ஈரானுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹ் சத்தம் போடுவதற்காக வேண்டிய ஒரு மலைக்கை படைத்திருக்கிறான். இஸ்ராஃபீல் அலை அவர்கள் சூரூதினால் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் வானம் பூமியில் உள்ள அனைவர்களும் அப்படியே மயங்கி விழுந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சத்தத்துடைய பயங்கரத்தால் மயங்கி விழுந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் துறப்பான். கியாமத்துடைய நாள் நடக்கப் போகிறது. வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் துறப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இதா ஷம்சு குவிரத், அல்லாஹ் சூரியனை அப்படியே சுருட்டுவான். வ இதா நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் அப்படியே உலகத்திலிருந்து உலகத்துக்கு விழும்.